ஏம்மா தம்பி எப்படி இருக்கான்? அவனையும் கூட்டு வந்திருக்கலாம் இல்லம்மா? அவனை கூப்பிட்டேனா? அவன் தான் ஒரே வேலை வேலைன்னு ஆபீஸ்லயே கிடக்கான். என்ன நைஸா காப்பி போட அமைச்சிட்டு தாயும் மோனும் அப்படி என்ன ரகசியத்தை தான் பேசுறவன் கேப்போம். ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, அதான் ஊருக்கு கிளம்பி வந்தேன். அப்படியா? என்னம்மா? நில்லு, ராஜேஷ வர சொல்லிருக்கேன், அவனும் வந்துட்டு. அண்ணே வா ராஜேஷ், வா வா உட்காரு. பரவாயில்ல அண்ணே, இருக்கட்டு. ஏதோ முக்கியமான விஷயம்னு வர சொன்னியே, என்னம்மா? ராஜேஷ்லாம் வந்திருக்கான். என்னவா இருக்கும்? ஏதோ முக்கியமான விஷயம்னு கேள்வி சொல்லுது. என்னவா இருக்கும்? ஒருவேளை சொத்து கிட்ட பிரிச்சு தரப்போதா? அப்படி மட்டும் இருந்துனா ஒரே ஜாலியா ஜிம்கானா. இரபம்ம ஜாலியா ஜிம்கானா. என்ன விஷயம்னு முதல்ல முழுசா ஒட்டி கேட்டுக்கிடுவோம். தம்பிக்கு வயசாயிட்டே போகுதுல, அவனும் ராப்பகல ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சுத்திக்கிட்டே இருக்கான். சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரணும். சரிதாம்மா, ஆனாவே கல்யாணம் பண்ணிக்கிடுவானா? வயசான எல்லாரும் கல்யாணம் பண்ணி தானே ஆவணும். என்ன எத்தனை நாள் தான் நானே இருப்பேன் கூட. ஏம்மா அப்படிலாம் பேசாதியம்மா. இல்ல பாரா, வத்தலோ சொத்தலோ வேலை செய்யாளுவோ செய்ய மாட்டாளுவோ, உங்களுக்கு நான் ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி பிடிச்சு கையில கொடுத்துட்டேன். இனி அவனுக்கு ஒரு பொண்டாட்டி கட்டி வச்சிட்டேன்னு என் கடமை முடிஞ்சு. வத்தலும் சொத்தலுமா? நான் என்ன பார்க்க அப்படியே இருக்கேன்? கிளவி என்னைய கல்யாணம் முடிக்க எத்தனை பேர் வீட்டு வாசல்ல தவங்க கிடந்தாங்க. என் நேரம் இந்த கண்ணாடிக்காரனை கட்டிக்கிட்டு இப்படி குப்பை கொட்டனோட்டு இருந்திருக்கு. உமால வேணா சொல்லட்டு, அவன் சொத்தமா தான் இருக்கா, அவளும் சொன்னா பிரச்சனை இல்ல. என்ன எப்படி சொல்லலாம்? அதான் உங்க ரெண்டு பேர்த்தையும் பேசி அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயம் தான்மா, பொண்ணு பார்க்க சொல்லிடுவோம். நானும் தெரிஞ்ச வீட்டெல்லாம் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டை சொல்லி வைங்க. அப்புறம் இந்த போன்ல போட்டோ பிடிச்சு போடுறா பத்தியா, அதுல பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் பார்க்க வைப்போம். மேட்ரிமோனி தானமா? ஆமால, அதுல தம்பி பேரையும் போட்டோவையும் போட்டு விட்டுரு, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிட்டே அதெல்லாம். சரி அம்மா அப்ப கிளம்புமா? இருல, என்ன அவசரம்? ஏம்மா இங்க தங்கிட்டு போமா, எதுக்கு தம்பி வீட்லயே போய் எப்பவும் தங்கி கிடக்கா? இருக்கட்டும்லே, எங்க இருந்தா என்ன, ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்துல தான். நான் பகல்ல எங்க இருப்பேன், நைட் அங்க இருப்பேன், நைட் அங்க இருப்பேன், பகல்ல எங்க இருப்பேன், எல்லாம் ஒண்ணுதான். சரி, காப்பியாவது குடிச்சிட்டு போ. காப்பி போட போனவ எந்தால போனாலும். வசந்தா, வசந்தா, காப்பி போட்டியா இல்லையா? ஐயோ, ஒட்டு கேக்குற ஆர்வத்துல காப்பி போட மறந்துட்டேனே. காப்பி சட்டி வர காணோம். எங்க இருக்கு? எங்க இருக்கு? காப்பி சட்டி எங்க இருக்கு? வசந்தா, இவர் வேற ஒண்ணு. பரவாயில்லனே, இருக்கட்டு. ஏம்மா வாங்க, வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். ஐயோ, இவர் வேற உள்ள வர்ற மாதிரி இருக்கே. என்ன செய்ய இப்போ? வசந்தா, என்னங்க என்ன செஞ்சிட்டு இருக்காய்க்க? நீங்க தான காப்பி போட சொன்னீங்க. காப்பி போட்டுட்டு இருக்கேன். நிஜமா காப்பி போடுறியாக்கும்? பரவே, இங்க கபடியா விளையாடுற கிச்சன்ல எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பால் இப்ப கொதிச்சு வந்தறோம். அவ்வளவுதான். அது கூட பருக்க முடியாத உங்களால கிச்சன் வரைக்கும் எழுப்பி நடந்து வந்திருக்கியா? எப்படி காப்பி குக்கர்ல போடுறீலோ? குக்கர்லயா? ஆமா, கொஞ்சம் திரும்பி பாரு. கடவுளே, அவசரத்துல எந்த பாத்திரம் தெரியாம குக்கர்லயே பால் ஊத்துனே. என்ன சொல்ல? நீ காப்பி போடியா? அத நான் நம்பணும். என்ன சிரிக்காத. போங்க நீங்க வேற. பழைய காலத்து மனுஷன். இப்பலாம் குக்கர்ல காபி போடுறது தான் புது ட்ரெண்ட். தெரியாதா உங்களுக்கு? டல்கோனா காபி மாதிரி இது கேஸ் காபி. என்ன கேஸ் காஃபியா? ஆமாங்க, கேஸ். பிரஷர் குக்கர்ல வச்சா கேஸ் ஊறும்ல, அந்த கேஸ்லயே காபி போடுவோம். அது பேர் தான் கேஸ் காபி. என்னத்த ஒளறியாம்மா? ஏங்க இப்படி? நானும் ஒளரலங்க. நீங்க வேணா போய் இன்ஸ்டாகிராம் திறந்து பாருங்க. இதுதான் இப்ப ட்ரெண்டிங்கே. போய் உட்காருங்க. 10 நிமிஷத்துல உங்களுக்கு கேஸ் காபி போட்டு கொண்டு வரேன். குடிச்சீங்கன்னா அப்படியே பறந்துருவீங்க. பறந்துருவேனா? அந்தால பரலோகம் போகாம இருந்தா சரி. உன் காப்பிய வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம். எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சாச்சு. ஐயோ கடவுளே. ஐயா, ஐயா, சீக்கிரமா வாங்க, பாப்பா வந்துட்டாங்க. வந்துட்டேன். வாமா. டாடி, எப்படி இருக்குமா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நீ வந்துட்டல்லம்மா, என்ன அப்பா ஹாப்பி தான். சகோனா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பாப்பா. நீங்க தான் நல்லா வளர்ந்துட்டீங்க. அப்படியே? ஆமா, நீ அடம்பிடிச்சாண்டா உன்னை டெல்லிக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்கேன். இனிமே அப்பா பேச்சு தான் கேட்கணும். உங்க பேச்சை என்னைக்கு கேட்காம இருந்திருக்கேன்ப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரி டெல்லிக்கு போய் படிச்சாச்சு. இனி நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ. என்னப்பா நீங்க வந்த உடனே கல்யாணம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா, நீ படிக்கணும்னு சொல்லதாலதான் இவ்வளவு லேட்டா உனக்கு கல்யாணம் பண்றேன். ஜாம்னு ஊரே கூட்டி உனக்கு கல்யாணம் பண்ணணும். அதான் என் ஆசை. அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசரம் இல்லப்பா. நடக்கும்போது நடக்கட்டும். சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சகோனே, திவ்யா எங்க? திவ்யா காலேஜ் போயிருக்காமா, சாயந்தரம் வருவா. அப்படியா? அவளை பார்க்க தான் ரொம்ப ஆசையா இருக்கேன். ரொம்ப மிஸ் பண்ண அவளை. சின்ன வயசுல இருந்து என் கூட வளர்ந்தவ. அவளை விட்டுட்டு டெல்லிக்கு போற மாதிரி ஒரே கஷ்டம் தான். இப்ப படிப்பு முடிச்சிட்டு வந்தாச்சு. இனிமே அவ கூட ஒரே லூட்டி தான். சரிம்மா, திவ்யா வந்துருவா. நீ போய் ரெஸ்ட் எடு. சரிப்பா. சங்கு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கையா? மினி, மினி எங்க இருக்கா? இங்கதான் இருக்கியா? ஆமா, கிச்சன்ல எல்லாமே வேற எங்க இருப்பாவ?
என்னங்க இது? உனக்காக தான் வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆச்சரியமா இருக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி தந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் முத தடவை வாங்கி தரீங்க. ரொம்ப நாளா நினைச்சிட்டு தான் இருந்தேன். இன்னைக்குதான் அதுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. இப்படி பொக்கே வாங்கி தந்து ஐஸ் வச்சு ஏதாவது பிளான் போடுறீங்களோ? சே, நீ வேற உன் மேல பாசத்தை தான் வாங்கிட்டு வந்தேன். இப்ப அம்மா வேற ஊர்ல இல்ல, அதான். அதானே, உங்களுக்கு ஏதாவது தைரியம்லாம்? அப்படி இல்ல மினி. அம்மா இருந்தவன ஏதாவது நொயின்னு எதுக்கு வாங்கிட்டு வந்தா, ஏன் வீணா செலவழிக்கான்னு ஏதாவது சொல்லுவாங்க. மினி, எங்கேயாவது வெளியே போயிட்டு வருமா? சரிங்க. சரி, அப்ப கிளம்புன. என்ன பண்ற நீ? வா வா உமா. ஆஹா, அழகான பொக்கையா இருக்கே. யார் வீட்டா? அது வந்து உமா, என்னலே? நீ கொண்டா. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா உமா, உன் மாமியார் வந்திருக்காம்ல, அதுவும் உன் மேல கோவமா இருக்கான். மினி தான் சொன்னா, அதான் எனக்கு கஷ்டமா போச்சு. அதான் ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்தேன். இது கொண்டு போய் உன் மாமியார்ட்ட கொடு. மருமக நம்மளுக்காண்டி பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கான்னு உன் மாமியார் சமரசம் ஆயிரும். இந்தா. ஓ அறிவோ அறிவனே. சரியான கூமுட்டை. நான் போயிட்டாரனே. மினி, ஆமாங்க, நான் மினி தான். ஆனா நீங்க எனக்கு பிடிச்ச சனி. சாரி மினி. என்ன சாரி? என்ன சாரிங்க? ஏன் அந்த பொக்கே நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு உன் தங்கச்சி தெரிஞ்ச என்ன ஆயிருப்பது இப்போ? அது இல்ல. அதுல நொதுலன்னு ஒண்ணு பேசாதீங்க. வெளியே போங்க இங்க இருந்து. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன் மினி? உங்க தங்கச்சிக்கு பொக்கையை கொண்டு போய் கொடுத்தீங்கல்ல, அவ பொங்கி தட்டுவா. அங்க போய் தின்னுங்க. மினி, பேசாம பேருங்க, கெட்ட கோவத்துல இருக்கேன். பொண்டாட்டினா இலக்காரமா போச்சு வீட்டுலாம். உள்ள வரலாமா?